இன்னைக்கு நாம பார்க்க போகும் விஷயம் சாதாரண வேதாகம கதை இல்ல. உலகத்தின் முடிவை முன்னறிவிக்கும் ஒரு அதிர்ச்சியான தரிசனம். அப்போஸ்தலன் யோவான் பத்மு தீவில இருந்தபோது பரலோகத்தில ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார். ஒன்றன் பின் ஒன்றா 4 குதிரைகள் பூமிக்குள் பாய்ந்தன. வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கலான பச்சை குதிரை. இந்த 4 குதிரைகளும் என்ன அர்த்தம்? இவை எதிர்காலத்தையா சொல்லுது, இல்ல இப்போதே உலகத்தில் நடக்குதா? வாங்க, பரிசுத்த வேதாகம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அதிகாரம் 6 இருக்கும் இந்த மர்மத்தை பார்க்கலாம். 1வது குதிரை, வெள்ளை குதிரை. ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு வெள்ளை குதிரை வந்தது. அதன் மேலிருந்தவன் ஒரு வில்லை கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் புறப்பட்டான். இதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. சிலர் இத பொய்யான சமாதானம் என்று சொல்றாங்க. உலகம் அமைதியாயிருப்பது போல தோன்றும், ஆனா அதன் பின்னால ஏமாற்றம் இருக்கும். மற்றவங்க இதோ ஆந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் ஆரம்பம் என்று சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது பாருங்க. பொய்யான வாக்குறுதிகள், மனிதர்களை ஏமாற்றும் தலைவர்கள், வெளியில அமைதி போல தெரிஞ்சாலும் உள்ளே பயம். 2வது குதிரை, சிவப்பு குதிரை. 2வது முத்திரை உடைக்கப்பட்ட போது சிவப்பு குதிரை வந்தது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்தெடுத்து பெயாடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதாவது போர்கள், மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன நடக்குது? நாடுகளுக்கு எதிராக எழுது. போர், இரத்தம், பயங்கரவாதம். இத வேதாகமம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது. 3வது குதிரை, கருப்பு குதிரை. 3வது குதிரை கருப்பாக இருந்தது. அதன் மேலிருந்தவன் தராசை பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் சத்தம் கேட்டது. இதன் அர்த்தம் பஞ்சம் மற்றும் பொருளாதார நெருக்கடி. ஒரு நாளின் சம்பளம், ஒரு நாள் உணவிற்கே போதும் என்று வேதாகமம் சொல்கிறது. இது எவ்வளவு பயங்கரமான நிலை தெரியுமா? இன்று உணவுப் பொருட்களின் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஏழைகள் இன்னும் ஏழைகளாகிறார்கள். பசியால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். 4வது குதிரை, மங்கலான பச்சை குதிரை. 4வது குதிரை மிகவும் பயங்கரமானது. அது மங்கலான பச்சை நிறம். அதன் மேலிருந்தவனின் பெயர் மரணம். அவனுக்கு பின்னால் பாதாளம் சென்றது. பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் மரணத்தின் முன் பலவீனமாகவே இருக்கிறார்கள். இந்த 4 குதிரைகள் வெறும் கதையா, அல்லது மனித குலத்திற்கு தேவன் கொடுத்த எச்சரிக்கையா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் பயமுறுத்துவதற்காக எழுதப்படவில்லை. மனிதர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. உலகத்தின் முடிவு எப்போது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் நம் கண்முன்னே நடக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடன் சரியாக இருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் வேதாகம மர்மங்கள் பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சியான வேதாகம ரகசியத்துடன் சந்திப்போம்.